Hello students, welcome to Kalak Academy. Quality education is our first priority. இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஒரு முக்கியமான தமிழ் செஷன். இந்த வீடியோவை முழுசா கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ரோல் வந்து இந்த வீடியோவை ப்ளே பண்ணும். இதில் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப் 2 எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம் இந்த ரெண்டு தேர்வுகள்லையும் எந்தெந்த டாப்பிக்ல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது எதுக்கு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம மொத்தமாக அதாவது ஒரு மேக்ரோ அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். 19 ஒரு சிலபஸ் எடுத்து பார்க்கும்போது, ஆனால் அது ஒரு மைக்ரோ அனாலிசிஸாக ஒவ்வொரு டாபிக் வைஸ் பார்க்கும்போது ஓகே இந்த டாப்பிக்கில் நம்ம வந்து ரெண்டு தேர்வுலையும் மதிப்பெண் பெற்றிருக்கோம், இந்த டாப்பிக்கில் ஒரு தேர்வில் மதிப்பெண் வந்திருக்கு, ஒரு தேர்வில் மதிப்பெண் வரல. ஸோ இந்த வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது வந்து சில புக்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். இந்த புக்ஸ் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். முக்கியமாக இப்போ ஒரு புக்ஸ் வந்து 500 பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு சில புக்கில் வந்து நமக்கு ஒரு 10 பேஜ் ஒரு மரபு சொற்களோ ஒரு பழமொழியோ தேவைப்படும், இல்லை மரபு தொடரோ ஏதோ தேவைப்படும். அதை மட்டும் கட் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். அதையும் நான் வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்லையும் எந்த இடத்துல மார்க் இழக்கிறோம், எந்த இடத்துல நம்மளால் மார்க் ஈஸியாக எடுக்க முடியும், இது எல்லாத்துக்கும் பொதுவானதானே. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடியும் போது கட்டாயம் பொதுத்தமிழ் பற்றி உங்களுக்கு ஒரு சரியான புரிதல் வந்து ஏற்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போவோம். பொதுத்தமிழ் இந்த புத்தகத்திலேருந்து படிக்க தொடங்க. நான் புத்தகம் என்னங்கிறதையும் சொல்கிறேன். ஹவு டு டவுன்லோட் பிடிஎஃப் கட்டாயம் 90+ மதிப்பெண்கள் வந்து வாங்க முடியும். ஓகே. ஸோ காலக் அகாடமியோட ஜிஎஸ் பேட்ச் 1899, தமிழ் பேட்ச் 1333. கோர்ஸோட ப்ரைஸ் தான் கூப்பன் கோடும் கூட. நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூப்பன் கோடு அப்ளை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இது நம்ம காலக் அகாடமியோட அஃபிஷியல் ஆப்பு, ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் இது வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர், இது மெயில் ஐடி, இது டெலகிராம் ஐடி. ஸோ காலக் அகாடமி அப்படின்னு நீங்கள் டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் எல்லாமே அந்த டெலகிராமில் தான் போஸ்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ போட்டு முடிச்சோடனே டெலகிராமில் போஸ்ட் பண்ணிடுவேன். நீங்கள் தாராளமாக டெலகிராம்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போது நான் எப்போவுமே பொதுத்தமிழ் படிக்கிறவங்கள இந்த யூனிட் 7லேருந்து படிங்க அப்படின்னு சொல்லுவேன். சரியா? இப்போ இந்த யூனிட் 7ல் பார்த்தீங்க அப்படின்னா 15 கேள்விகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பட் 15க்கு கூடவும் போகலாம், குறையவும் செய்யலாம். எக்ஸாக்டாக 15 தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு கொஸ்டின் முன்ன பின்ன வரலாம். பட் எனக்கு தெரிஞ்சு 15லேருந்து 17 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. நான் 2 கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ண வரைக்கும். பட் இதில் புதுசாக ஒன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு கொஸ்டினில் அந்த புவியியல் சுரங்கத்துறைக்கு எவ்வளோ நிதின்னு கேட்டிருந்தாங்க, ஒரு கொஸ்டினில் உத்தமம் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த யூனிட் 7ல் எந்தெந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வந்திருக்கு. இப்போ கடைசியாக நடந்த குரூப் 2 2A தேர்வு, குரூப் 4 தேர்வு, அதை வச்சு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 அகராதி பற்றி 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. சரியா? அதுக்கப்புறம் நூல்களும் அவற்றின் ஆசிரியரும், அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு. உலகத்தமிழ் கழகம் தேவனைய பாவனர் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கண்ணெழுத்து வச்சு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. திராவிட மொழிகளை வச்சு கொஸ்டின் வந்திருக்கு. ஏழாதியை வச்சு கொஸ்டின் வந்திருக்கு. திரிகடகத்தை வச்சு வந்திருக்கு. திருக்குறளை ஒரு 5 கொஸ்டின் வந்திருக்கு. காகிதமில்லத்தை வச்சு ஒரு கொஸ்டின், டிகேசியை வச்சு ஒரு கொஸ்டின், ஊவேசா வச்சு ஒரு கொஸ்டின், நான்மணிக்கடிகை வச்சு ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ இந்த யூனிட் 7 இருக்குல்ல, இந்த யூனிட் 7ல் நீங்கள் நல்லா பார்க்க வேண்டியது இந்த டாப்பிக்கில் நம்ம மார்க் இழக்கக்கூடாது. ஆனால் இதில் நீங்கள் எந்த ஏரியாவில் மார்க் இழந்தீங்கன்னு பாருங்கள். இப்போ ஒருத்தர் வந்து சார் நான் அகராதியிலேருந்து 2 கொஸ்டினும் மிஸ் பண்ணிட்டேன் சார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அகராதி படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் மற்றதை காட்டிலும் அகராதி படிக்க ஆரம்பிக்கணும். இல்லை சார் நான் வந்து இந்த திராவிட மொழிகள் கண்ணெழுத்தில் மார்க் விட்டுட்டேன், அப்போ இந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் தான் கேட்குறாங்க, அப்போ இதை கொஞ்சம் நல்லா பார்க்கணும். இல்லை சார் நான் தேவனைய பாவனரில் மிஸ் பண்ணிட்டேன், தேவனைய பாவனர் படிங்க. பெரும்பாலும் எல்லாருக்குமே இந்த அறநூல்கள்லேருந்து மார்க் எடுத்துருவீங்க, காகிதம் இல்லத்து டிகேசி ஊவேசாலேருந்து மார்க் எடுத்துருவீங்க. பட் மார்க் இழக்கிற இடம்னு என்னை பொறுத்த வரைக்கும் அகராதியில் இறப்பீங்க. அப்புறம் இந்த தேவனைய பாவனர் கொஸ்டின், இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின். ஸோ இதில் எதில் நீங்கள் மார்க் இழந்திருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. அதே இது அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா குரூப் 2 2A 2025 இதில் உத்தமம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்டிருந்தான், புவியியல் சுரங்கத்துறையிலேருந்து கேட்டிருந்தான், நாலடியார், முதுமொழி காஞ்சி, ஏழாதி, ஊவேசா, பெருஞ்சித்திரனார், உருத்திரங்கண்ணனார், திருக்குறள்லேருந்து 2 கொஸ்டின், தேவனைய பாவனர் வந்து அந்த கூட்டுக்கிழவி புனர்வாக்கியம்னு ஒன்று கேட்டிருந்தாங்களா அது, திராவிட மொழிகள் பற்றி, தப்பாட்டம் பற்றி, கண்ணதாசன் பற்றி, வேலுநாச்சியார் பற்றி. இதில் தப்பாட்டம் அப்படிங்கிறது பள்ளி புத்தகத்துலேருந்து அப்படியே கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து 2025 குரூப் 2 2A. இதில் நீங்கள் எதில் மார்க் இழந்தீங்கன்னு பாருங்கள். பட் இதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ரெண்டுலையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லாருமே ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில் மார்க் எடுத்திருப்பீங்க. ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு
மார்க் எடுக்காத படிங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ரிவைஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் சேர்த்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது இந்த யூனிட் 7ல் எல்லாத்தையும் உங்களால் எழுத முடியுமான்னு பாருங்கள். அப்படி எழுத முடிஞ்சது அப்படின்னா இந்த யூனிட் 7ல் ஒரு 15லேருந்து 17 கேள்வி வர்ற பட்சத்தில் ஒரு 16 இல்லைனா 14 உங்களால் எடுக்க முடியும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் யாருக்குனாலும் மிஸ் ஆக தான் செய்யும், நல்லா படிச்சிருந்தாலும் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸில். ஸோ முதல்ல யூனிட் 7 பார்த்துருக்கோமா? தென் இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பியூராக அந்த யூனிட் 7க்கு முன்னாடி யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 இதை நான் கொஸ்டின் கேட்ட டாபிக் வைஸாக பிரித்து எழுதியிருக்கேன். அதுலேயுமே உங்களால் எதெல்லாம் ஈஸியாக மார்க் எடுக்க முடியுமோ அதெல்லாம் முதல்ல எழுதியிருக்கேன். கஷ்டமானது அப்படியே கடைசி கொண்டு போவோம். இதில் இந்த கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்க அல்லது வாசித்தல் அல்லது புரிந்து கொள்ளும் திறன். இதில் குரூப் 4லேயும் 5 கொஸ்டின் கேட்டிருந்தான், குரூப் 2 to Aலேயும் 5 கொஸ்டின் கேட்டிருந்தான். அப்போ நமக்கு அதில் யூனிட் 7ல் 15 கொஸ்டின் போக மீதி நமக்கு ஒரு 85 கொஸ்டின் இருக்கா? யூனிட் 7ல் ஒரு 15 கொஸ்டின் போயிடுச்சு. மீதி யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 இதெல்லாம் சேர்த்து ஒரு 85. ஏன்னா 85 15 100 வருமா? இப்போ இந்த 85ல் பார்த்தீங்கன்னா இந்த 5 கொஸ்டின் உங்களுக்கு லட்டு மாதிரி. அப்போ 80 கொஸ்டின் தான் என்ன படிக்க போகிறீங்க. ஸோ இப்படியே நீங்கள் பிரிச்சுக்கிட்டே போனீங்கன்னா எதெல்லாம் நீங்கள் மார்க் இழக்கிறீங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அப்போ கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து 5 கொஸ்டின் சரியா? இது குரூப் 4ல் 5, குரூப் 2 to Aல 5. அடுத்து அகரவரிசை சொற்கள் பாருங்கள். குரூப் 4ல் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறான், குரூப் 2 to Aல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். இதே எல்லாராலையும் எழுத முடியும். ஓகேங்களா? பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா அக்கன்னா எங்கே வரணும்னு தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு ஐ எங்கே போடுவோம், காக்கா கிக்கி குக்கு கே கை அந்த கை போடுவோம்ல, ஐ எங்கே வரணும் அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்கும். இதில் மார்க் லூஸ் பண்ணக்கூடாது. அப்போ அகரவரிசையில் ஒரு கொஸ்டின் கேட்குறான். அடுத்து எழுத்துக்களின் வகைகள், இதுவும் நமக்கு ஈஸியானது தான். சுட்டெழுத்தில் குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா சுட்டெழுத்தில் 2 கொஸ்டின், வினா எழுத்தில் 1, இன எழுத்தில் 2 கொஸ்டின். குரூப் 2 to A பார்த்தீங்கன்னா சுட்டெழுத்தில் 3, வினா எழுத்தில் 1. ஸோ ஆக மொத்தம் இந்த எழுத்து வகையிலேருந்து ஒரு 5 கொஸ்டின் இல்லைனா ஒரு 4 கொஸ்டின் சரியா? இதுவும் பிரச்சனை இருக்காது. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தரமான இலக்கண புக் எடுத்து படிச்சிங்கனாலே போதுமானது. நம்ம பள்ளி புத்தகமே இதுக்கு போதுமானது. இந்த சுட்டெழுத்து, வினா எழுத்து, இன எழுத்து. ஸோ இதுலேயும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் ஒன்றா சொல்ல நீங்கள் தான் எழுத போகிறீங்க. பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இது எனக்கு தெரியும், இதில் நான் மார்க் இழக்கலை அப்படின்னு. நான் சொல்ல நீங்கள் எதில் மார்க் இழந்தீங்களோ அதை பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா? ஓகே. அடுத்து புணர்ச்சி. குரூப் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரித்தெழுதல் சேர்த்தெழுதலில் மொத்தம் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. குரூப் 2 to Aல 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த இதில் ஒரு சில பேர் ஸ்ட்ரகிள் ஆகிருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த கங்கா உகம் அப்படின்னு ஒரு கொஸ்டின், அதில் சில பேர் ஸ்ட்ரகிள் ஆகிருப்பீங்க. வேல் நன்மை அப்படின்னு ஒரு கொஸ்டின், அதில் சில பேர் ஸ்ட்ரகிள் ஆகிருப்பீங்க. நான் வேல் நன்மைக்கெல்லாம் புக்கு முதலே கொடுத்துட்டேன். நான் கொடுத்த புக்கில் வேல் நன்மை இருந்துச்சு, நான் ஏற்கனவே அதை ப்ரூஃப்லையும் காட்டியிருந்தேன். அந்த புக்கையும் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் மார்க் இழக்கிறீங்களோ நீங்கள் தயவுசெய்து இதில் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. பட் என்னை பொறுத்த மட்டும் இப்போ வீடியோ ஒரு 100 பேர் பார்க்குறீங்கன்னா 100 பேருமே இந்த புணர்ச்சி விதியை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை சார், நான் போன எக்ஸாமில் இதில் நல்லா தான் பண்ணியிருந்தேன், நான் 2க்கு 2 3க்கு 3 எடுத்திருந்தேன். பரவாயில்லை, நீங்கள் இதை ஃபஸ்ட்லேருந்து படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இது புதுசாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் இதுக்கு நான் எந்த புக்கை படிக்கணும்னு சொல்கிறேன். அந்த புக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும், அது சூப்பராகவும் இருக்கும். அது படிச்சிங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த புணர்ச்சி டாப்பிக்கை எல்லாரும் ரீஸ்டார்ட் பண்ணி தான் படிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல், வினைமுற்று, வினையச்சம், பெயரச்சம். பெயரச்சத்தில் 2, வினையாளனையும் பெயரில் 1, பெயர் சொல்ல 1, இடைச்சொல்ல 1. இது குரூப் 4ல் கேட்டது. அப்போ இந்த ஏரியா பெரும்பாலும் எல்லாராலையும் மார்க் எடுக்க முடியும். ஒரே ஒரு இடம் மட்டும் என்னென்னா இந்த வேர்ச்சொல் மட்டும் குழப்புவீங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாராலையும் மார்க் எடுக்க முடியும். அப்போ இந்த ஏரியாவில் பாருங்கள், ஒரு 4, 5, ஒரு 7 கொஸ்டின். இது பேசிக் கிராமரில் வரும். பெயரச்சம், வினையச்சம், வினைமுற்று, வினையாளனை பேர், இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் குரூப் 2 to Aல பார்த்தீங்கன்னா காலத்தை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, நிகழ்காலத்தை வச்சு. பெயரச்சத்தில் 2, வினையாளனையும் பேரில் 1, வேற்றுமை தொகையில் 1, வினை வகைகள் தன்வினை செய்வினையில் 2. ஸோ அப்போ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2, 4, 5, 7. ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக 7 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ இந்த டாப்பிக்கெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இதில் நிறைய பேர் வேர் சொல்ல மார்க் கலந்துருப்பீங்க, ஒரு சில பேர் தன்வினை செய்வினையில் மார்க் கலந்துருப்பீங்க. ஏன்னா பாக்கி எல்லாமே எல்லாரும் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எந்த டாப்பிக்கில் மார்க் இழந்தீங்களோ அதை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதோட நோக்கமே அதுதான். ஒவ்வொன்றா பிரித்து சொல்லும் போது உங்களுக்கே தெரியும் நம்ம எதில் தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம எதை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அடுத்து வல்லின மிகும் மிக இடங்கள் 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க குரூப் 4ல், ஒற்றுப்பிழை சந்திப்பிழை எல்லாம் சேர்த்து. குரூப் 2 to Aல பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது நானாக கொஸ்டின் பேப்பரை பார்த்து எழுதினது.
சில இது வந்து கொஞ்சம் மாறுபாடு அடையலாம், பட் பெரும்பாலும் கரெக்டாக தான் எண்ணிட்டு வந்திருக்கிறேன். வேறு யாரையும் பார்த்துலாம் நான் எடுக்கல, நானாக எடுத்தது தான். அப்போ இந்த வல்லின மிகு மிகா இடங்கள் ஒற்றுப்புலை சந்திப்புலை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட் இது ஈஸியாக போட்டுருவாங்க. 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருந்தாலும் அங்கே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லாமல் தப்பு பண்ணுறீங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் சரியாக பண்ணணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுவுமே எல்லோரும் ரீஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த டாபிக் வந்து எல்லாருக்குமே புதுசு தான், மறுபடி இது புதுசாக தான் இருக்கும். ரீஸ்டார்ட் பண்ணுங்கள், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து படித்து பாருங்கள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிழையான தொடர் பிழையற்ற தொடர் இதில் பார்த்தீங்கன்னா சாலிடாக 4 கொஸ்டின் கேட்குறான். குரூப் 4லையும் சரி குரூப் 2லையும் சரி 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த பிழையான தொடர் பிழையற்ற தொடர் அப்படிங்கிறதுல பல வகைகள் வந்து வரலாம். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கோமே, அமைச்சர் பணித்தார் தொண்டர்கள் பணிந்தனர் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். அப்போ விரிந்தன விரித்தது இப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிழையற்ற தொடர் பிழையான தொடர் அப்படிங்கிறது நீங்கள் பாக்கி படிக்கிறீங்களே இலக்கணம் அதையெல்லாம் சேர்த்து ஒரு கொஸ்டினாக இதில் கொடுத்துருவாங்க. ஒற்றுப்பிழையை வச்சு கொடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறதுனா மயங்கொலி சொற்களை வச்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிழையான தொடர் பிழையற்ற தொடர் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் எல்லாராலையும் பதில் எழுதுகிற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் புத்தகங்கள் சரியாக படிச்சிருந்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. அப்போ இதில் ஒரு 4 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அடுத்து ஒருமை பன்மை சொற்கள், தயவு செய்து இதில் மார்க் இழக்காதீங்க, ஏன்னா இது ரொம்ப ஈஸியான பார்ட்டு. இப்போ ஈவன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஒருமை பன்மையை வச்சே ஒற்றுப்பிழையை வச்சு கேட்பாங்க. பட் இந்த ஒருமை பன்மை அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியானது. ஓர் ஒரு அது அது அப்படி கேட்பாங்கல்ல, அதில் குரூப் 4ல் ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, குரூப் 2Aல 7 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. கரெக்டாக ஓர் ஒரு உயர்திணை அட்சிணை ஒன்றன்பால் பலவின்பால் ஒன்று இரண்டு அது அது இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா சாலிடாக ஒரு 4 கொஸ்டினுக்கு மேலே வருது. இதில் தயவு செய்து மார்க் இழந்துடாதீங்க, இதில் கட்டாயம் எல்லாரும் மார்க் எடுக்கணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நல்ல மார்க் எடுக்கிறவங்க நல்லா படிக்கிறவங்க இதில் தப்பே பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்களோட காம்படிட் பண்ணோம் அப்படின்னா இதில் நீங்கள் மார்க் இழந்துடக்கூடாது. நானே தான் புணர்ச்சி விதி எல்லாருமே படிங்கன்னு சொல்லுவேன், ஆனால் இது வந்து ஈஸியாக படித்தாலும் மார்க் எடுக்கக்கூடிய டாபிக்ஸ். அப்போ இதில் நம்ம வந்து தப்பு பண்ணிடக்கூடாது. அடுத்து இரு பொருள் தருக ஒரு பொருட்பன்மொழி 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க குரூப் 4ல். சொல்லும் பொருளும்ல 11 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த சொல்லும் பொருளும் அப்படிங்கிறது நான் என்னை பொறுத்த வரைக்கும் பொருந்தா சொல்ல இருக்கும், அதுக்கப்புறம் ஒளி வேறுபாடு பற்றி இருக்கும். ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருள், அதாவது நகர நகர ரகர ரகர இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே சொல்லும் பொருளுக்குள்ளே கொடுத்துட்டேன். இது ஒரு 11 கொஸ்டின், எதிர்ச்சொல் வந்து ஒரு கொஸ்டின். சரியா? இந்த சொல்லும் பொருளும் அப்படிங்கிறதுக்கு என்னை பொறுத்த மட்டும் சதுரகராதின்னு ஒரு புக் இருக்குது, வீரமாமுனிவர் எழுதியிருப்பார்ல சதுரகராதி. இந்த புக் வந்து சூப்பராகவே இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் 2 விஷயத்தை பார்க்கணும். சிலபஸில் நிறைய இடங்கள் கவர் ஆகும். சொல்லும் பொருளும்னு ஒன்று இருக்கும், எதிர்ச்சொல்லும் இதுக்குள்ளே வரும். இந்த நகர நகர லகர ரகர இதுக்கும் வரும். இதுக்கு நான் தனியான ஒரு புக்கு காட்டுறேன், அந்த புக்கை படிங்க, அதுவே போதுமானது. சரியா? அப்போது இந்த சொல்லும் பொருளும் படித்தால் நீங்கள் வந்து ஒரு 11 கேள்வி உங்கள் கையில் இருக்குது. அதே மாதிரி ஒரு பொருள் இரு பொருள் தருக ஒரு பொருள் பன்மொழி ஒரு 4 கொஸ்டின். இங்கே குரூப் 2 2L எடுத்திங்கன்னா அப்படியே மாற்றம் இல்லை, இங்கே 4 இங்கே 11 எதிர்ச்சொல்ல 2. அப்போது இந்த ஏரியாவில் சாலிடாக பார்த்தீங்கன்னா 16லேருந்து 17 கேள்வி வருது. இப்போ நான் சொல்ல வர்றது புரியுது இல்லை? இந்த ஏரியாவில் சாலிடாக பார்த்தீங்கன்னா 16லேருந்து 17 கேள்வி வருது. இது எல்லாத்துக்குமே அடிப்படை என்ன அப்படின்னா பொருள் தான். அறிஞ்சோர் பொருள்னு போட்டிருப்பானா, பொருள் அப்படின்னு. இப்போ நீங்கள் ஒரு பாட்டு படிக்கிறீங்க, ஒரு திரிகடுகம் படிக்கிறீங்க, கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா பொருள் இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா இரு பொருள் தருகளும் வரும், ஒரு பொருட்பன்மொழியிலையும் வரும். சரியா? அப்போது இது எல்லாத்துக்குமே பேஸ் என்ன அப்படின்னா சொல்லும் பொருளும் தான். ஸோ சொல்லும் பொருளும் படிச்சிங்க அப்படின்னா ஒரு 16லேருந்து 17 கேள்விகள் எழுத முடியும். அது மயங்கொலி சொற்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா பள்ளி புத்தகங்களில் மயங்கொலி சொற்கள் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கும், அது சொல்லும் பொருளையும் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் இதை படிக்கும்போது ஒரு 16லேருந்து 17 கேள்வி. நான் எப்போவுமே கிளாஸில் சொல்லுவேன், ஜிஎஸ்லேயே சொல்லுவேன், வெயிட்டேஜ் அடிப்படையில் படிக்கும்போது எதுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறானோ அதில் எப்போவுமே தப்பு பண்ணாதவங்க பாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிகமான கொஸ்டின்ஸில் வந்து ஃபுல் மார்க் எடுக்கும்போது அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறையாக இருக்கும். அப்போ நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய இந்த சொல்லும் பொருள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம படித்த மாதிரியே நமக்கு தோணும், ஆனால் மார்க் வந்து அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே இருப்போம். இதில் நகர நகரில் 2 கொஸ்டின் போடுவோம், போயிடும். எதிர்ச்சொல்ல 2 கொஸ்டின் போயிடும், சொல்லும் பொருளில் 2. இப்படி போகும்போது மார்க் போகிற இடமே தெரியாது, ஆனால் ஒரு பெரிய ஓட்ட மாதிரி ஆகி போயிடும். ஏன்னா கிட்டத்தட்ட 16லேருந்து 17 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் வேணால் மிஞ்சி போனால் தப்பு பண்ணலாம், மற்றபடி நீங்கள் இதில் தப்பே பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் தப்பு பண்ணிவிட்டு இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக கலைச்சொல்ல மாங்குன்னு உட்காந்து படிக்கக்கூடாது.
ஸோ இது நம்ம பள்ளி புத்தகங்கள்லேயும் இருக்குது. அதுபோக கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலே இதில் நல்ல மார்க் வாங்கிடலாம். அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா குரூப் 4லேயும் பார்த்தீங்கன்னா சாலிடாக ஒரு 15 கொஸ்டின் கிட்ட 16 கொஸ்டின் கிட்ட வந்திருக்கு. குரூப் 2-2லேயும் சாலிடாக 17 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்திருக்கு. அப்போ இதில் நம்ம தப்பு பண்ணிடக்கூடாதுல்ல. அடுத்து, பள்ளி புத்தகத்தில் உள்ள சொல்லும் பொருளும் இவை அனைத்தையும் படிக்க வேண்டும். ஏனெனில் எதிர்ச்சொல், வல்லின மிகும் மிகா இடங்கள், மயங்கொலி சொற்கள், பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக போன்றவற்றில் இது மிகவும் பயன்படும். ஏன்னா ஒரு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகல சொல்லும் பொருளும் இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் 50% எலிமினேட் பண்ணலாம், அதோட பொருள் தெரிஞ்சா. இது போக தனியாகவே சொல்லும் பொருளும் கேட்கலாம் பொறுத்துக போன்றதில். அது போக பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு அப்படிங்கிற கேள்வியிலே இது கேட்கப்படலாம். இப்போ பள்ளி புத்தகங்கள் இனிமேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுங்க. பள்ளி புத்தகங்கள் தாண்டி ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு படிக்கும் போதும் சதுரகராதி இல்லை தமிழ் அகர முதலி ஏதாவது படிச்சிங்கன்னா கூட சொல்லும் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்து குரூப் 4ல் ஊர் பெயர்களோட மருவு, நிறுத்தல் குறியீடு, ஓரெழுத்து ஒரு மொழி, இதில் ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்கான். குரூப் 2-2A இதில் இருந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்கான். சரியா, மருவை எழுதிடலாம், ஓரெழுத்து ஒரு மொழி எழுதிடலாம், ஏன்னா ஸ்டாண்டர்டாக அவ்வளோதான் இருக்குது. பட் இந்த நிறுத்தல் குறியீடுகள் மட்டும் ஒரு சில பேருக்கு டஃப்பாக இருக்கும். ஸோ நிறுத்தல் குறியீடுகள் எல்லாருமே ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் எதெல்லாம் ரீஸ்டார்ட்னு சொல்கிறனோ அது எல்லாருமே படிக்கணும். ஈவன் நீங்கள் தமிழில் நல்ல மதிப்பெண் எடுத்தாலுமே இந்த நிறுத்தல் குறியீடுகள் மறுபடியும் படிங்க. அடுத்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு சொற்கள் 2 கொஸ்டினுக்கு எழுத்து. அதே மாதிரி திருத்த சொல் குரூப் 2-2Aல 2 கொஸ்டின். பட் இதை வந்து குரூப் 4ல் கேட்கல. குரூப் 4ல் என்ன கேட்டிருக்கான், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ எல்லாமே எல்லா எக்ஸாம்லையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு எக்ஸாமில் பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு கேட்டுட்டு ஒரு எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா, மேபி இது வந்து நான் எங்கேயாவது மிஸ் பண்ணியிருக்கலாம், அதுக்காக சொல்கிறேன். பட் ஓரளவு கரெக்டாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்த கேள்வி, குரூப் 4ல் மரபு சொற்கள் வந்து 3 கொஸ்டின் கேட்டான். தொகை மரபு, ஒளி மரபு, இளமை பேர் எல்லாத்தையும் சேர்த்து. பிறமொழி சொற்கள் வந்து 2 கொஸ்டின் கேட்டான். இப்படியே எடுத்து இங்கே வாங்கலேன். மரபு சொற்கள் வந்து இங்கே 2 கொஸ்டின் கேட்டாங்க குரூப் 2-2Aல. பிறமொழி சொற்கள் வந்து 4 கொஸ்டின் கேட்டாங்க. இந்த பிறமொழி சொற்களுக்கு வந்து தமிழ் விர்ச்சுவல் அகாடமியே போதுமானதான். பட் மரபு சொற்கள் வந்து சில இடங்கள் அது சரியான ஆப்ஷனாகவும் இருக்குது, சில இடங்களில் தப்பான ஆப்ஷனாகவும் இருக்குது. ஸ்கூல் புக்கு ப்ளஸ் நான் இன்னொரு புக்கில் இருந்து கட் பண்ணி மரபு சொற்கள் கொடுத்துருக்கேன், அதையும் படிங்க. அதுவே உங்களுக்கு வந்து ஓரளவு போதுமானதாக இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல மரபு சொல் எல்லாரும் ரீஸ்டார்ட் பண்ண வேண்டிய விஷயம். மரபு சொற்கள் எல்லாருமே படிக்கணும். அதே மாதிரி பிறமொழி சொற்களும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே படிக்கணும். ஓரளவு எல்லாம் மார்க் எடுத்திருப்பீங்க. பட் இருந்தாலும் இது ஏன் ரீஸ்டார்ட் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன்னா, இது வந்து பழமை அடையக்கூடியது, மறக்கக்கூடியது. அப்போ அடுத்த தேர்வுக்கு நீங்கள் எல்லாரோட காம்படிட் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அடுத்து ஓமை தொடரின் பொருள் அறிதல் 2 கொஸ்டின். இது பெரும்பாலும் எல்லாரும் போட்டுருவீங்க, நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஓமை தொடரின் பொருள் அறிதல் மோராலஸ் எப்படியாவது ஆப்ஷன் மேட்ச் பண்ணி போட்டிருந்தீங்க. மரபு தொடரின் பொருள் அறிதல் 4 கொஸ்டின். இதுக்கு வந்து நான் ஒரு புக்கில் இருந்து ஒரு காப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மரபு தொடரின் பொருள் அறிதல்னு 2-3 புக்கு ஷேர் பண்ணுறாங்களா, நான் அதை எடுக்கலை. நான் வேறொரு புக்கில் இருந்து ஒரு 20 பேஜ்னு நினைக்கிறேன், அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவே போதுமானதாக தான் இருக்கும், அதையும் நான் கொடுக்குறேன். எளிய மொழிபெயர்ப்பு கலைச்சொல் 14 கொஸ்டின், பழமொழி 3 கொஸ்டின். சரியா, இப்போ ஒருத்தர் வந்து தேர்வில் ஃபெயில் ஆகிறவராக இருந்தால் இந்த ஏரியா ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். சரியா, ஏன்னா இதுலேருந்து ஒரு 6, 20, 23 கொஸ்டின். இந்த 23 கொஸ்டினில் என்னை பொறுத்த மட்டும் ஓமை தொடர் எழுதிடுவீங்க, நான் பார்க்க போது பழமொழி எழுதிடுவீங்க. அதே மாதிரி பழமொழியை நான் ஒரு புக்கு கொடுக்குறேன். சரியா, கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை கொடுக்குறேன். மரபு தொடரின் பொருள் அறிதல் 50-50. சரியா, கலைச்சொல் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் டேலண்ட்டை பொறுத்து 50-50யா இல்லை 25-75யா அப்படிங்கிறது மாறும். அதாவது 50-50னா 50 போட முடியும், 50 போட முடியாது. 25-75னா 25 போட முடியும், 75 போட முடியாது. இந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு பாஸாக ஃபெயிலான்னு தீர்மானிக்கிறது இந்த பேஜ் தான். இந்த பேஜ்லேருந்து குரூப் 4ல் 23 கொஸ்டின். இது அப்படியே குரூப் 2-2Aக்கு பார்ப்போமா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓமை தொடர் ஒரு 3, மரபு தொடர் 2, எளிய மொழிபெயர்ப்பு கலைச்சொல் 12, பழமொழி 3. அப்போ 12, 3, 15, இங்கே ஒரு 20. ஸோ சாலிடாக இந்த ஏரியாவில் 20லேருந்து 23 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், சொல்லும் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஏரியாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுலேயுமே பிரித்து பாருங்கள். ஓமை தொடர் ஓரளவு போட முடியும், பழமொழிஸ் போட முடியும், மரபு தொடர் 50-50 தான். இதை தாண்டி கலைச்சொல் அப்படிங்கிறது 50-50 தான் இருக்குது. ஸோ மரபு தொடருக்கும் கலைச்சொல்லுக்கும் எல்லாருமே ஒரு ரீஸ்டார்ட் கொடுங்க, ஃபஸ்ட்லேருந்து படிங்க. சார் கலைச்சொல்லுக்கு நிறைய இருக்கே சார், ஆட்சி சொல் அகராதி திருத்திய பதிப்புன்னு கொடுக்குறாங்க, 1600 பேஜ் இருக்குது. நான் என்னோட வழியில் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து ஏன்னா 1600 பேஜ் நானே படிக்கிறது கஷ்டம். அப்போ நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன், அதை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னா கலைச்சொல்லுக்கு நிறைய படிக்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த கலைச்சொல்ல மார்க் எடுக்காமல் விடுறோம் இல்லையா, இது வந்து நமக்கு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அப்போ பாக்கி இருக்கிறதுல நம்ம மார்க் எடுத்தாகணும். இப்போ கலைச்சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாஸ் பண்ணுறாங்கல்ல, நான் பாஸ் பண்ணுறவங்கள சொல்கிறேன். கலைச்சொல் ஒரு உதாரணத்துக்கு தான் இதை சொல்கிறேன். கலைச்சொல்ல 12 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கலைச்சொல் 12 கொஸ்டினில் 6 கொஸ்டின் போட்டுட்டு பாக்கி எல்லாத்துலேயுமே இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாத்துலேயுமே பெரும்பாலும் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க. சரியா? அதுலேயும் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணிவிட்டு கலைச்சொல்லே நீங்கள் வந்து ஒரு 6லேருந்து 8 கொஸ்டின் தப்பாக போட்டிங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணுறது கஷ்டம். அப்போ இந்த கலைச்சொல்லோட பேர்டன் இருக்குல்ல, இந்த கலைச்சொல்லோட தாக்கம் இருக்குல்ல, இந்த கலைச்சொல் நெகட்டிவ் அப்படின்னா இதை பாசிட்டிவாக மாற்றக்கூடியது பிற பகுதிகளோட கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாம் எழுதுறது தான். அப்போ இந்த கலைச்சொல்லோட எஃபெக்டிவை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா பிற பகுதிகளில் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதணும். இது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். நீங்கள் அதிலெல்லாம் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதுனீங்கன்னா இதில் கட்டாயம் நல்ல மார்க் எடுப்பீங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏன்னா நமக்கு டைம் இருக்குது. இதுக்கெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நல்லா ரெஃபர் பண்ணி பாருங்கள். கலைச்சொல்லை பார்த்து பயப்படாதீங்க. மற்ற விஷயத்தை ஈஸியாக பண்ணி முடிங்க. கலைச்சொல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வழிக்கு வந்துடும். ஏன்னா நம்ம அறிவியல் அறிஞர்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, இதை செஞ்சால் இது கட்டாயம் நடக்கும்ப்பா அப்படிம்பாங்க. அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே சார், இப்போ எல்லாமே அறிவுரைலாம் சொல்லிட்டீங்க. நான் என்ன புக்கு படிக்கலாம்? இதுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். புக்கையும் நான் கொடுத்துட்றேன். சரியா? அதே மாதிரி நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு 500 பேஜ் இருக்கிற புக்கில் நமக்கு தேவையான 20 பேஜை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தந்திருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் அதையும் படிச்சுக்கோங்க. இப்போ பொதுத்தமிழுக்கான புத்தகங்கள் என்னென்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தெளிவாக சொல்லிடுறேன். நான் வந்து குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் சிலபஸ் மாற்றினப்ப தமிழ் சிலபஸ் கம்மியாக கொடுத்தப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இனிமேல் தமிழுக்கு கொஸ்டின் டஃப்பாக தான் வரும். எல்லாருமே சொன்னாங்க, ஒருத்தர்லாம் ஈஸியாக வரும், டிஎன்பிஎஸ்சி நமக்கு நல்லது செய்கிறாங்க அப்படின்லாம் சொன்னார். நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் டெலீட் ஆகலை, நம்ம சேனலில் இருக்குது. அதிலே சொல்லியிருந்தேன், சிலபஸ் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்கு கொஸ்டினை டஃப்பாக்குவாங்க அப்படின்னு. ஸோ அதனால் கொஸ்டின் டஃப்பாக தான் செஞ்சுருக்கு. நம்ம அதுக்கு ஏற்றாப்பில் அப்டேட் பண்ணணும். என் தரப்பில் இருந்து ஒரு சில பிடிஎஃப் வந்து நான் கொடுக்குறேன். இன்னொன்று சொல்கிறேன், இந்த பிடிஎஃப் வந்து நானாக தேடி எடுக்கலை. ஒரு சில பிடிஎஃப் நானாக உண்மையிலே தேடி எடுத்தேன். ஒரு சில பிடிஎஃப் நம்மள மாதிரி அகாடமி வச்சுருக்க நண்பர்கள் ஷேர் பண்ணதான். அதுக்காக முழு உழைப்பு நான் தான் போட்டேன், நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். ஒரு சில பிடிஎஃப் முழு உழைப்பு நான் தான் போட்டேன். ஒரு சில பிடிஎஃப் வந்து நம்ம அகாடமி வச்சுருக்க பிற நண்பர்கள் டெலகிராமில் ஷேர் பண்ணுவாங்க. அதையும் நான் பார்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். அது நான் ஒன்றும் சொல்லலை. ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு யூனிட் 7 இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் நல்லா படிங்க. கூகுளில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரியா? நீங்கள் புக்ஸு இல்லை கோச்சிங் சென்டர் நான் எங்கேயும் போகல சார் அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்கூல் புக் நல்லா படிங்க. சிலபஸில் யார் இருக்காங்களோ அவங்கள நல்லா படிங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத பாருங்கள். கூகுளில் இருக்கிற சோர்ஸஸை ரெஃபர் பண்ணிங்க. இப்போ ஒரு உவேசான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உவேசா பற்றி ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கோ படிச்சுக்கோங்க. கூகுளில் அவரை பற்றி ரெஃபர் பண்ணி கரண்ட்டாக ஏதாவது வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்படி தெரிஞ்சால் தான் நம்ம இந்த டாப்பிக்கில் ஒரு 15லேருந்து 17 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஒரு 16 இல்லைனா 14 எடுக்க முடியும். சரி, அதுக்காக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது. அடுத்து நான் இப்போ உங்களுக்கு வந்து என்னுடைய சிஸ்டமில் இப்படி தான் ஃபோல்டர் போட்டு வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு நான் இதை தான் அப்படியே கொடுக்க போகிறேன். சரியா? கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பிடிஎஃப்லையும் என்ன இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடியும். அதுக்காக ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் மெட்டீரியல். சரியா? நீங்கள் வந்து ஒவ்வொரு டாபிக் படிக்கும்போது நான் தெளிவாக சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு வினைமுற்று, வினையச்சம், பெயரச்சம் இது படிக்கிறீங்கன்னா முதல்ல கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கிறத படிங்க. சரியா? ஸ்கூல் புக்கில் அதை ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கிறத படிங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஸ்டாண்டர்ட் ஆத்தர் போகலாம். ஏன்னா இதை மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக ஸ்டாண்டர்ட் ஆத்தர் போகிறது என்னை பொறுத்த மட்டும் வேஸ்ட்டு. ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியலும் ஸ்கூல் புக்கும் படிச்சுட்டு அப்புறம் போங்க. நான் என்னென்னு சொல்கிறேன். இப்போது இந்த மரபு சொற்கள், அதுக்கப்புறமேட்டு இந்த மயங்கொலி சொற்கள், இந்த மரபு தொடர், பழமொழிகள், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிறமொழி சொற்கள், இது எல்லாமே நான் என்னுடைய தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டில் இதெல்லாமே தேடி பிடிச்சி எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த பழமொழிகள் இருக்குல்ல, இந்த பழமொழிகள் பார்த்தீங்க அப்படின்னா வேறொரு புக்கில் ஒரு குறிப்பிட்ட பேஜில் இருந்தது. அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு உதாரணம் சொல்கிறேனே, இப்போ நமக்கு ஒரு பழமொழி கேட்டிருந்தாங்கல்ல, வாழ்வதும் சாகிறதும் வாயிலே தான் அப்படின்னு ஒன்று கேட்டிருந்தாங்களா, அது நிறைய பழமொழிகள் வந்து இதில் கவர் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இது படித்தாலே போதும். அதுக்கப்புறமேட்டு இந்த மரபு தொடர் இருக்குல்ல, இந்த மரபு தொடருமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த ஹயாட்டோ அப்படின்னு ஒரு பிடிஎஃப் அனுப்புவாங்க, யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு பிடிஎஃப் அனுப்புவாங்க. நான் அது இல்லை, நான் வேறொரு புக்கிலேருந்து ஒரு சில குறிப்பிட்ட பேஜ் கட் பண்ணிட்டு வந்தேன். அப்போ இது ஓகே. இந்த தமிழ் அகர முதலி இருக்குல்ல, இது படிங்க. அப்படி இல்லை அப்படின்னா சதுரகராதி படிங்க. நான் ரெண்டையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறேன்.
சார் நீங்கள் எதை சார் ஃபஸ்ட்டு படிக்க சொல்லுவீங்க அப்படின்னா சதுரகராதி பெஸ்ட்டு. ஏன்னா இது ஒரு 522 பேஜ் இருக்கும். இந்த 522 பேஜுமே எளிமையாக தான் இருக்கும். இது வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கவர் ஆகுது. இந்த அனுராகம் கொஸ்டின்ஸ் அது எல்லாமே இதில் இருக்குது. இந்த சதுரகராதி படிச்சுக்கோங்க சரியா. தமிழ் அகர முதலி படிக்கலனா கூட சதுரகராதி படிச்சுக்கோங்க. இந்த பிறமொழி சொற்கள் இருக்குல்ல, இது வந்து தமிழ் விர்ச்சுவல் அகாடமிலேருந்து நான் வந்து டைப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துறேன் சரியா. இதுக்கப்புறம் மயங்கொலி சொற்கள் இருக்கு இல்லையா, இந்த மயங்கொலி சொற்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேறொரு புக்கில் இருந்துச்சு. அந்த புக்கில் இருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் மயங்கொலி சொற்களும் நான் தனியாக பிடிஎஃபே கொடுத்துறேன். இதை தாண்டி இந்த தமிழை பிழையின்றி எழுதுவோம்னு ஒன்று இருக்குல்ல, இது வந்து கவர்மெண்ட்டோட சோர்ஸு. இந்த கவர்மெண்ட்டோட சோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்கூல் புக்கோட கட்டிங்ஸ். தமிழ் புதிய பாடத்திட்டம் பழைய பாடத்திட்டம் இது யாரோ ஒரு நண்பர் ஷேர் பண்ணியிருந்தாரு, அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு மரபு சொற்களும் நான் கொடுத்துருக்கேன். நான் வந்து வேறொரு புக்லேருந்து எடுத்து கட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த பயன்முறை தமிழோ தமிழ் மரபோ தமிழ் இலக்கணமும் முறையமைப்பும் இது வந்து பொதுவாக படிக்க வேண்டியது. நானே கொடுத்துருக்கேன், இதெல்லாம் நீங்கள் பொதுவாக படிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ஓமையால் விளக்கப்படும் பொருளறிதல் இருக்குல்ல, இதுவுமே தனியாக கட் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த நல்ல தமிழில் எழுத வேண்டுமா புக் இருக்குல்ல, இது வந்து பழைய புக்கு ஒன்று இருக்குது. தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் ஒன்று இருக்குல்ல, இந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமிலேயே இருக்கிறதையும் கட் பண்ணி பிடிஎஃபாக மாற்றி வச்சுருக்காங்க. நான் அதை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நல்ல தமிழில் எழுத வேண்டுமா சும்மா போட்டிருக்கிறது புது எடிஷன். ஓல்டு வெர்ஷன் ஒன்று இருக்கும் சரியா, நானே டைப் பண்ணியிருப்பேன் ஓல்டு வெர்ஷன் அப்படின்னு ஒன்று. நீங்கள் ஓல்டு வெர்ஷன் படிக்கிறத விட புது வெர்ஷன் படிங்க, அது நல்லாயிருக்கும் சரியா. அதுக்கப்புறம் கலைச்சொல்லுக்கு என்ன சார் வச்சுருக்கீங்க அப்படின்னா கலைச்சொல் அகராதி அடிப்படை அறிவியல்னு ஒன்று இருக்கும். இது நல்லாவே இருக்குது. இது ஒரு 280 பேஜ் இருக்குது. சயின்ஸ் இருக்குல்ல, சயின்ஸுக்கு சூப்பராக இருக்குது. ஜாகிரபி வரைக்கும் கவர் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்கல்ல, இந்த அர்னேஷியஸ் ராக்ஸு அர்ஜிலியேசியஸ் ராக்ஸு, அது இந்த பிடிஎஃப்ல இருக்குது. நான் இதை வச்சு தான் ப்ரூஃபில் காட்டியிருந்தேன். ஏன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருந்தேன். சரி சார், பாக்கி நான் எதில் சார் கவர் பண்ணணும் அப்படின்னா இந்த அயற்சொல் கையேடு இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா கலைச்சொல் இருக்கும். இதில் கலைச்சொல்லும் மரபு தொடரும் இருக்கும் சரியா. இதுலேருந்து நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். இதில் கலைச்சொல்லும் மரபு தொடரும் இருக்குது. இப்போ இதில் இந்த அடிப்படை அறிவியல் படிச்சுட்டு இது வந்து ஜென்ரலாக இருக்கும். ஒரு ஆஃபீஸு, ஒரு பேங்க்கு, ஒரு லைப்ரரி, இந்த மாதிரி இருக்கிறது இந்த அயற்சொல் கையேடில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்ச்சொல் விளக்கம் புக்கு, அதுக்கப்புறம் ஆட்சி சொல் அகராதி, மயங்கொலி சொல் அகராதி, மரபு தொடர், தமிழ் இலக்கணம் சரியா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் இலக்கணம்னு ஒரு புக்கு கொடுத்துருக்கேன்ல, இது வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணக்கூடிய புக்கு. வேல் நன்மைன்னு ஒரு கொஸ்டின் பார்த்தோமா, அது இந்த புக்கில் இருக்குது. வேல் நன்மைன்னு ஒரு கொஸ்டின். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண வேண்டியது அப்படின்னா ஜென்ரலாக படிக்க வேண்டிய புக்கில் என்னென்ன இருக்குங்கிறத நான் எடுத்து கொடுத்துருக்கேன் சரியா. இப்போ தமிழை பிழை இல்லாமல் எழுதணும் ஒரு புக் இருக்கா, காட்டிடுறேன். இங்கே இருக்கு, இந்த இருக்குல்ல, பிழை இல்லாமல் எழுதணும்னு ஒரு புக் இருக்கா. இந்த புக்கில் என்ன சார் இருக்குது அப்படின்னா இந்த பிழையும் திருத்தமும், அப்பாவி அற்பாவி இருக்குல்ல, இது இருக்குது. ஒற்றுப்பிழை வல்லின மிக இடங்கள் இருக்குது. இது நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது. பட் இதை விட கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கலைச்சொல் அகராதி இருக்கா, இப்போ நான் காட்டியிருந்தேனா இந்த இருக்குல்லையே அடிப்படை அறிவியல் அப்படின்ட்டு. இந்த கலைச்சொல் அகராதியில் அடிப்படை அறிவியல் கலைச்சொற்கள் இருக்கும். இந்த அர்னேஷியஸ் ராக்ஸு அர்ஜிலியேஷியஸ் ராக்ஸ் வந்து இதில் இருக்கும். இதை தான் இப்போ கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. அயற்சொல் கையேடுன்னு ஒரு புக் இருக்கா, இதில் கலைச்சொல்லும் மரபு தொடரும் நீங்கள் படிக்கலாம். ஸோ ஒரு புக்குக்குள்ளே என்ன இருக்குங்கிறதையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இலக்கணமும் முறையமைப்புன்னு ஒரு புக் இருக்குது. இதில் இந்த மயங்கொலி சொற்கள் இருக்குல்ல, இது சூப்பராக இருக்குது. படிக்கணும்னா இதை படிச்சுக்கோங்க. இதை தாண்டி நானே மயங்கொலி சொற்கள்னு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், அதையும் படிச்சுக்கோங்க சரியா. ஏன்னா இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த புக்கு, அதுக்காக தான் சொல்கிறேன். பயன்முறை தமிழ்னு ஒரு புக் இருக்கா, இதில் கலைச்சொல் படிக்கலாம், பேசிக் கிராமர்ஸ் படிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பொதுவாக எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னா என்னென்ன புக்கு, நல்ல தமிழில் எழுத வேண்டுமா நியூ எடிஷன், இந்த புக்கு நான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். தமிழ் இலக்கணம் மலவை மகாலிங்க ஐயர் அவர்கள், இந்த புக்கில் தான் வேல் நன்மை கொஸ்டின் இருக்கும் சரியா. ரெண்டாவது இந்த புக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வினா எழுத்தோ சுட்டெழுத்தோ எல்லாமே சரி. அதுபோக புணர்ச்சி விதிகள் தனித்தனியாக கொடுத்துருப்பாரு. இந்த புணர்ச்சி விதிகள்லாம் படிக்கிறவங்க இந்த புக்கை நல்லா படிச்சுக்கோங்க சரியா. அதுக்கப்புறம் தமிழ் மரபுன்னு ஒரு புக்கு, இதில் வந்து பொதுவான விதிகள்லாம் இருக்கும், பேசிக் கிராமர் இருக்கும். அதுக்கப்புறம் தமிழை பிழையின்றி எழுதுவோம் அப்படிங்கிறது தமிழ் இணைய கல்விக் கழகத்தோட புக்கு. தமிழ் இலக்கணம் 1957 எடிஷன் ஓகேங்களா. சார் இப்போ இது எங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கே சார் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். உங்களுக்கு தெளிவாக ஒன்று சொல்கிறேன். ஏதாவது ஒரு புக்கை முதல்ல படிங்க. சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நல்ல தமிழில் எழுத வேண்டுமா இருக்குல்ல, ஒன்று இதில் முதல்ல படிங்க. இதை முதல்ல படிச்சுட்டு இதை படித்து முடித்ததுக்கு பாடு இந்த தமிழ் இலக்கணத்தை படிக்க ஆரம்பிங்க. படிக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும்னு சொல்கிறேன். இப்போ இந்த நல்ல தமிழில் எழுத வேண்டுமா புணர்ச்சி விதிகள்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த புக்கில் இருக்க புணர்ச்சி விதியெல்லாம் படிச்சிருப்பீங்க. தென்
இதை படிச்சுட்டு இந்த தமிழ் இலக்கணம் மலவை மகாலிங்க ஐயர் அவர்கள் படிக்கலைங்களா, இதை படிக்கும்போது இது ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். சரியா? இப்போ ஒருவேளை இந்த நல்ல தமிழில் எழுத வேண்டுமா புக்கில் இல்லாத சில பாயிண்ட்ஸ் இதில் இருக்கும்போது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஒவ்வொரு புது புக் படிக்கும்போது ரிவிஷன் மாதிரி இருக்கும், இல்லாத பாயிண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பேசிக்காக எல்லா தமிழ் ஸ்டூடெண்ட்டும் ஒரு தடவை ரீடாவது பண்ணிட்டு போங்க இந்த புக்ஸில். இதில் முக்கியமாக இந்த முதல் 2 புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து. ஏன்னா நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட பெய்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸை சொல்லுவேன், இந்த தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற புக் வந்து எப்போமோ கொடுத்தாச்சு, இந்த புக்கை நல்லா படிங்க அப்படின்னு சொல்லுவேன். சரியா? இந்த புக்கை நல்லா படிச்சுக்கோங்க, இந்த 2 புக்கும். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா சதுரகராதியோட பிடிஎஃப்பும் ஷேர் பண்ணுறேன். முக்கியமாக சதுரகராதி படிங்க. ஓகே, இந்த சதுரகராதி பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி படிக்க வேண்டியிருக்கும். ஏன் சார் இதை டெய்லி படிக்கணும் அப்படின்னா, நம்ம சொல்லும் பொருளும்னு ஒன்று பார்த்தோமா, ஒரு 11 கொஸ்டின் வருதுன்னு சொன்னோன்னா, 16லேருந்து 17 கொஸ்டின் வருதுன்னு சொன்னோன்னா, இந்த 16லேருந்து 17 கொஸ்டினுக்கும் சதுரகராதி அடிப்படை. ஏனம் கொஸ்டின், அனுராகம் கொஸ்டின் எல்லாமே சதுரகராதியில் இருக்குது. சதுரகராதி வந்து ஒரு 522 பேஜஸ் தான் இருக்கும். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறேன். சரியா? ஸோ இதை நீங்கள் படிச்சிங்கனாலே ஓரளவு ஒரு ஐடியா கிடச்சிரும். சரியா? இப்போ வரைக்கும் நம்ம இந்த செஷனில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு குரூப் 2 குரூப் 4 தேர்வுகளில் எந்த டாப்பிக்கில் எத்தனை கொஸ்டின் வந்திருந்தது, நீங்கள் எதில் மிஸ் பண்ணீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. எதையெல்லாம் எல்லாரும் ரீஸ்டார்ட் பண்ணணும், தென் புக் சோர்ஸ் என்ன, அந்த ஒவ்வொரு புக் சோர்ஸ்லேயும் என்ன இருக்கும், இது எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். இந்த புக் சோர்ஸ் எல்லாத்தையுமே இன்றைக்கி நைட்டு வந்து நான் என்னோடய டெலிகிராமில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் தாராளமாக அங்கேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். முக்கியமாக சொல்கிறோன்னா, சில பிடிஎஃப் வந்து நான் மெனக்கெட்டு உட்காந்து எடுத்த பிடிஎஃப், சில பிடிஎஃப் நண்பர்கள் ஷேர் பண்ணால் தான். சரியா? அதனால் நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் படிக்கட்டும். ஓகே, இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களோட கருத்துக்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். சரியா? ஓகே, காலக் அகாடமியோட ஜிஎஸ் பேட்ச் 1899, தமிழ் பேட்ச் 1333. கூப்பன் கோடு தான் ப்ரைஸும். ஸோ நீங்கள் கிளாஸ் வாங்குறதுக்கு முன்னாடி கூப்பன் கோடு அப்ளை பண்ணிவிட்டு வாங்குங்க. ஓகே, இது நம்ம காலக் அகாடமியோட அஃபிஷியல் ஆப் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் இது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர், இது மெயில் ஐடி, இது டெலிகிராம் சேனல். ஸோ இந்த டெலிகிராமில் தான் நோட்ஸ் போஸ்ட் பண்ணுவோம். இந்த டெலிகிராம் வந்து காலக் அகாடமி அப்படின்னு நீங்கள் டெலிகிராமில் போய் சர்ச் பண்ணிங்கனாலே வரும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் கீழே கமெண்ட்டில் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த கிளாஸ் நோட்ஸோட பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். ஏன்னா இதில் தானே எந்த புக்கில் என்ன படிக்கணும்னு ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் இதையும் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். நீங்கள் தாராளமாக அதையும் படிங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எப்போனாலும் என்கிட்ட கேளுங்க. சரிங்களா? தேங்க்யூ.